Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்களில் மலைப்பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், தென் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அங்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன? அதாவது கிருஷ்ணவேணி தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை, அதாவது கன்னியாகுமரி மற்றும் தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது குறிப்பாக வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது. இந்த காற்றழுத்த பகுதியானது கேரளாவில் உள்ள அரபிக்கடல் ஈரப்பதத்தை தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஊடாக இருப்பதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தெற்கு கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களின் மலை பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதேபோல் இன்று கேரளா மற்றும் தமிழக மலை மாவட்டங்களான கன்னியாகுமரி, நெல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கோதையாறு, மாஞ்சோலை, குற்றாலம், செங்கோட்டை, புளியரை, மேக்கரை, வால்பாறை ஆகிய இடங்களில் இன்று விட்டு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வானிலை மையம் தெரிவித்தது போல் காலை முதலில் இருந்து தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மேகமூட்டங்களுடன் காணப்படுகிறது. ஒரு சில பகுதியில் சாரல் மழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக பழைய குற்றாலம் பகுதியில் கருமேகங்கள் சூழ்ந்தபடி அந்த பகுதி காட்சியளிக்கிறது. அதுபோல் மாவட்டத்தில் மழை பெய்வதற்கான முன்மாதிரி அந்த மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இன்னும் வரக்கூடிய நேரங்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணவேணி, தென் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.